ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்று 17/11/2025 கொண்ட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 402. ஓகேங்களா? நேற்று ரிசல்ட்டு 402. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 1, 2, 3, 8ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் நம்பரு சி போர்ட்டில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? 2ஆம் நம்பர் சி போர்ட்டில் பாஸு. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பாருங்கள். ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னாக்கா 42 ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? முக்கியமான நம்பர்னு கொடுத்ததில் 42 ஏசியில் பாஸு. அதே மாதிரி திருடிஜிட்டு பாருங்கள். திருடிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நான் ஒரு 6 கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 243 கொடுத்துருந்தேன். ஆனால் நேற்று அடித்த ரிசல்ட்டு 402 போச்சு. இந்த 3க்கு பதில் 0 போட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு நல்ல வின்னிங். ஆனால் அது பெருசாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? வாங்க இப்போ இன்றைக்கி உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 18/11/2025 ஸ்ரீசக்தி 494 உண்டான கேசிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கேசிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கேசிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 செட்டு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 0, 3, 5, 7. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கேசிங்க எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா? எது போட்டிங்கனாலும் அளவாக போட்டுங்க. வாங்கப்பா ஏபிபிசிஏசி பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 60, 06, 01, 10, 61, 16, 50, 05, 02, 20, 52, 25, 07, 70, 27, 72, 35, 53, 59, 95, 39, 93, 37, 73, 75, 57, 74, 47, 43, 34. இதுதான் இன்றைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கேசிங். இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசி அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கேசிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கேசிங் கேசிங் ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்டவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அளவாக போட்டுங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ திருடிஜிட்டை பார்க்கலாம். இப்போ திருடிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 601, 502, 027, 359, 375, 743. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி உண்டான திருடிஜிட்டுக்கான கேசிங்க. திருடிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கேசிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. இதில் கொஞ்சம் முக்கியமான நம்பர் என்னங்கிறது நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கோடு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். உங்கள் கேசிங் என் கேசிங் ஒரே மாதிரி வந்துன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் வந்துன்னா பாக்ஸில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். சில நம்பர்கள் பாக்ஸில் தான் நிறைய வருது, டேரெக்டாகவும் நிறையா வருது. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் போடுங்க. அளவாக போட்டுங்க. ஓகேங்களா? நேற்று ஏபிபிசிஏசியில் ஏசி வச்சு வின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆல் போர்டு வச்சு வின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.